பல பதிவுகள்ல மூலிகைகள பத்தி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இப்போ இதுல ஒரு முக்கியமான மூலிகைய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி தேமல் இருக்கு, ஸ்கின்ல சொரியாசிஸ் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே நம்ம சரி பண்ணி எடுத்து நெய்யோடு கலந்து காலை, இரவு 2 வேளையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. சரும பிரச்சனைகள் உங்களுக்கு குணம். சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொன்னா இதுதான். தேமல், சின்ன சின்னதா வரக்கூடிய ஆக்னி, பிம்பிள்ஸ், கருவளையம் இது எல்லாமே சரியாகறதுக்கு வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல மூலிகைகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இப்போ இதுல ஒரு முக்கியமான மூலிகையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் பரங்கிப்பட்டை. பரங்கிப்பட்டை அப்படின்னு சொன்னோன்னே இது ஏதோ பட்டை வகையை சேர்ந்தது போல இருக்கே, சமையலுக்கு பயன்படுத்துறதா இல்ல நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துறதா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இது ஒரு பட்டை வகையை சேர்ந்தது தான். பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்றது தோல் சம்பந்தப்பட்ட நிறைய நோய்களுக்கு, எல்லா விதமான நோய்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைங்க. சித்த மருத்துவத்துல நிறைய மூலிகைகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அதுல இந்த பரங்கிப்பட்டையோட பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாவே உங்களுக்கு ஸ்கின்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அரிப்பு வர்றது, சின்ன சின்னதா கொப்புளங்கள், தடிப்புகள் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சரி செய்யறதுக்கு இந்த பரங்கிப்பட்டை போதும். இந்த மாதிரி சாதாரணமான சிம்பிளா வரக்கூடிய தோல் நோய்க்கு மட்டுமா கிடையாதுங்க. சருமத்தில் ஏற்படக்கூடிய விட்லிகோ, ஸோ வெண்புள்ளி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும், சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி கிராயின் ரீஜியனில், தொடை இடுக்கு பகுதி, அக்குள் பகுதியில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், படர்தாமரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நமக்கு இந்த பரங்கிப்பட்டை ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் பரங்கிப்பட்டையிலிருந்து வீரியமான நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்ற மருந்து இருக்குது, பரங்கிப்பட்டை ரசாயனம், பரங்கிப்பட்டை தேநீர், பரங்கிப்பட்டை குடிநீர், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குங்க. இந்த பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தலான்றதை நான் சொல்கிறேன். இதில் பொதுவாகவே ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷனை சரி செய்யக்கூடியது. நம்ம உடலில் ஏதாவது அழற்சி இருக்குது அப்படின்னு சொன்னால், முக்கியமாக சொன்னால் இந்த ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ஐபிஎஸ் கண்டிஷன்லேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா வயிறு எரிச்சல் இருக்கும். ஸோ அந்த எரிச்சல் எல்லாமே குணமாவதற்கும் உங்களுக்கு இந்த பரங்கிப்பட்டை பயன்படுது. ஸோ இந்த எரிச்சல் குணமாவதற்கு மிக முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த பரங்கிப்பட்டை இருக்குங்க. ஸோ தொடர்ந்து இந்த பரங்கிப்பட்டையை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அடிக்கடி முகத்தில் முகப்பரு வருதா, அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, ரொம்ப எண்ணெய் தன்மை இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் பரங்கிப்பட்டை நமக்கு பயன்படுது. அதே மாதிரி தேமல் இருக்குது, ஸ்கின்ல சொரியாசிஸ் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நம்ம சரி செய்கிறதுக்கு பரங்கிப்பட்டை பயன்படுது. அப்போ ரெகுலராக இந்த பரங்கிப்பட்டையை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். எப்படிங்க அதை பயன்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க. சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்து. பேசிக்காக ஸ்கின் ப்ராப்ளத்தை சரி செய்கிறதுக்கு பயன்படுது. உங்களுக்கு அர்டிகேரியா அப்படின்ற ஸ்கின் ரேஷஸ் இருந்தாலோ, இல்லை தலையில் டேண்ட்ரஃப் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ, டேண்ட்ரஃப்னால முகத்தில் அதிகமாக பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொன்னாலும் பரங்கிப்பட்டை சூரணம் பயன்படுத்தலாம். இதை தாண்டி சொரியாசிஸ் கண்டிஷன், உள்ளங்கை உள்ளங்காலில் நிறைய பேருக்கு இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் உள்ளங்காலில் வெடிப்பு இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அதிகமான வெடிப்பு இருக்கிற பிரச்சனை இருக்கும். இந்த வெடிப்பை சரி செய்கிறதுக்கும் இந்த பரங்கிப்பட்டை பயன்படுது. அப்போ ரெகுலராக இந்த பரங்கிப்பட்டை சூரணத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து சாப்பிடணும். பாலில் கலந்து அப்படின்னு சொன்னால் ரெகுலராக, இல்லைன்னா வெந்நீர், வெதுவெதுப்பான வெந்நீரில் கலந்து இந்த பரங்கிப்பட்டை சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். டாக்டர், இந்த பரங்கிப்பட்டை பதங்கம்னு ஒன்று சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் இதை பயன்படுத்தக்கூடிய அளவு ரொம்ப குறைவாக, மிளகு அளவு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பதங்கம் எடுத்தல் அப்படின்ற ஒரு முறையே சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதாவது நிறைய மருந்து வகைகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உள்மருந்து வகைகளில் பதங்கம் அப்படின்ற ஒரு மருந்து வகை இருக்குது. ஸோ மூலிகை மருந்துகள், மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து அந்த பதங்கம் கருவியில் செய்வாங்க. ஸோ அந்த மூலிகைகள் எல்லாமே எரித்து எடுக்கும்பொழுது மேலே படிந்திருக்கும், மேலே இருக்கக்கூடிய ஒரு எந்திரத்தில் படிஞ்சிருக்கும். அதை கலெக்ட் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஒரு மிளகு அளவு நம்ம எடுத்தாலே போதும். தீவிரமான
தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, குறையவே குறையாது. சொரியாசிஸோட சேர்த்து மூட்டு வலியும் இருக்கும். அது குறையிறதுக்கு பரங்கிப்பட்டை பதங்கம் ரொம்ப சிறந்ததுங்க. இது வந்து ஒரு மிளகளவு எடுத்து நெய்யில கலந்து நீங்க சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ ரொம்ப நாளா மூட்டு வலி இருக்கு, என்னால தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரங்கிப்பட்டை பதங்கம் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிளகளவு எடுத்து நெய்யோடு கலந்து காலை, இரவு 2 வேளையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. சரும பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகும். சருமத்தில் இருக்கக்கூடிய அரிப்பு, தோல் தடிப்பு, தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்குதுங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த பரங்கிப்பட்டை ரசாயனம் சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரசாயன மருந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நமக்கு நல்லாவே தீர்வு தருதுங்க. ஸோ பரங்கிப்பட்டை ரசாயனம் நீங்கள் எடுத்துக்கணும். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம நுரையீரலில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ சுவாச பிரச்சனைகள் இருந்தாலோ, நமக்கு டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை மலச்சிக்கல் அதே மாதிரி பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு இது பயன்படுது. பரங்கிப்பட்டை ரசாயனம் இது எப்படி பயன்படுத்தலாம்னா, லேகியம் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது வந்து காலை, இரவு 2 வேளையும் 4லிருந்து 5 கிராம் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ரெகுலராக இந்த பரங்கிப்பட்டை ரசாயனம் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. சருமத்தில் வந்து இந்த தோல் பிரச்சனை, தேமல் இருக்குது, அலர்ஜி ரேஷஸ் இருக்குது அப்படின்னா, இந்த பரங்கிப்பட்டை பொடி இருக்குது பார்த்தீங்களா, இதனோட கஸ்தூரி மஞ்சள், கோரை கிழங்கு, அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் பொடி இருக்குது பாருங்கள், இது இது எல்லாமே சேர்த்து நம்ம பேக் மாதிரி போட்டுட்டு வரலாம். ஸோ ஃபேஸில் நம்ம ஃபேஸ் பேக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ பரங்கிப்பட்டையோட இத்தனை மூலிகையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பால் சேர்த்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொன்னால் இதுதான். தேமல், சின்ன சின்னதாக வரக்கூடிய ஆக்னி, பிம்பிள்ஸ், கருவளையம் இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த பரங்கிப்பட்டை ஃபேஸ் பேக்கை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இதை தாண்டி டேண்ட்ரஃப் இருக்கே, இது எப்படி நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரிஃபலா சூரணத்தோட பரங்கிப்பட்டை பொடியை நம்ம சேர்த்துக்கணும். திரிஃபலா சூரணம் 100 கிராம்னா பரங்கிப்பட்டை பொடி 100 கிராம், ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு எடுத்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி தலையில் நீங்கள் ஹேர் பேக்காக போடணும். ஸோ அப்போ ரொம்ப நாளாக உங்களுக்கு இந்த முகப்பரு தொல்லையோ இல்லை டேண்ட்ரஃப் பிரச்சனையோ இருந்ததுன்னா தலையில் இந்த திரிஃபலா சூரணத்தோடு நம்ம பரங்கிப்பட்டையும் சேர்த்துக்கணும். ஸோ ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வரும். இந்த சொரியாசிஸ் இருக்கவங்களாம் ரொம்ப அவதிப்படுவாங்க இல்லையா. இப்போ தலையில் வந்து ஸ்கேல்ஸ் ரொம்ப படிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும், தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது சரியாகிறதுக்கு உங்களுக்கு இந்த பரங்கிப்பட்டை பொடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண மூலிகை கிடையாது. சரும பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வாகக்கூடிய ஒரு காயகற்ப மூலிகை. ஸோ இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்றதை இந்த பதிவில் பார்த்தோம். ஸோ பரங்கிப்பட்டை தொடர்பான மருந்துகள் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்லை சரும பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.